ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன். ப்ளவுஸ் கட்டிங்கு நம்ம இது வரைக்கும் வீடியோவில் வந்து ஒரு அளவு எடுத்த அளவு பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு தான் வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து இது வரைக்கும் கட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத, ஆல்ட்ரேஷன்ஸ் வராமல் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கவனமாக பாருங்கள். நான் வந்து பேக்கு, ஃப்ரண்ட்டு, வியூ பட்டி, அப்புறம் ஸ்லீவ் எல்லாமே தனித்தனி பார்ட்டாக வீடியோ போடுவேன். ஏன்னா இது வாட்ஸ்அப் பண்ணுறதுனால ஒரே வீடியோவை என்னால் பண்ண முடியாது, மெமரி பத்தாது. அதனால் பார்ட்டாக போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பாட்டமில் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு வேலை என்னன்னு கேட்டால், ப்ளவுஸோட இடுப்போட டோட்டல் அளவு நீங்கள் அளந்துக்கணும். அதாவது ஐப்பட்டியிலேருந்து ஊப்பட்டியிலேருந்து, இது ஊப்பட்டியிலேருந்து ஆரம்பித்து நான் இந்த மாதிரி 4 பார்ட்டாக இந்த மாதிரி பிரித்து அளக்கணும். ஒரே லென்த் அளக்கக்கூடாது. ஸோ ஐப்பட்டியோட இந்த ஐ கட்டுறோம் இல்லையா, இந்த ஐ கட்டுற இடத்துல எவ்வளோன்னு இருக்குது, 31/4 இன்ச்சு, 31.25 இன்ச்சு இருக்குது. 31/4 இன்ச். ஸோ இதில் வந்து 4th பார்ட் 4ல் ஒரு மடங்கு எடுத்துக்கணும். அப்போ எவ்வளோ வரும், 7.25 ஒரு புள்ளி வரும். அதாவது 734.1 பாயிண்ட் இந்த அளவு வரும். ஸோ 7.25 ஒரு புள்ளி நம்ம இங்கே வச்சுட்டு 2.5 இன்ச்சு வந்து நம்ம 1 இன்ச்சு டாட்டுக்கு 1.5 இன்ச்சு நம்ம தைக்கிறதுக்கு 2.5 இன்ச்சு. இந்த டோட்டல் அளவில் பாதி எவ்வளோ, 10 இருக்குது. 10 பாதி 5.25. இங்கேருந்து 4 இன்ச்சுக்கு வந்து டாட் லென்த்துக்கு டாட் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இடுப்போட வெயிஸ்டோட அளவு முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம வந்து லென்த்து, ப்ளவுஸோட லென்த்து நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ லென்த் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. லென்த்து வந்து ஷோல்டர் ஸ்டிச்சிங் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டர் ஸ்டிச்சிங்லேருந்து டோட்டல் லென்த்து நல்லா இப்படி இழுத்து பிடிச்சி செக் பண்ணிங்கனாக்கா 14.75 இன்ச்சு, 14.25 இன்ச்சு இருக்குது. 14.25 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரி 14.25 இன்ச்சு இங்கே வச்சு நெக்கை செக் பண்ணிக்கோங்க. 8.25 இன்ச்சு இருக்குது நெக்கு. ஸோ 17.25 இன்ச்சு கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தா 15.25, 15/4 இன்ச்சு. 15/4 இன்ச்சு லென்த்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது 14.25 கரெக்டாக மேலே லைனில் வச்சுட்டு 8.25க்கு ஒரு லைன் போட்டு வரும். ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி கட்டிங்க்கு ஒரு லைன் போட்டு வரும். இது நெக்கோட அளவு. மேலேயோ ஒரு மார்க் ஒன்று நம்ம பண்ணிடலாம். ஷோல்டரோட அளவில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சா? இப்போது செஸ்ட் அளவு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா இருக்குங்க. அது எப்படின்னு கேட்டோம்னாக்கா, இடுப்போட அளவு எவ்வளோ, 31.25. இது கூட 6 இன்ச்சு சேர்க்கணுங்க. 6 இன்ச்சு சேர்த்தா 37.25. இதுதாங்க செஸ்ட் அளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. 31.25 கூட ஒரு 6 இன்ச்சு சேர்த்தா 37.25. இன்னொரு மெத்தடும் இருக்குது. இன்னொரு மெத்தட் நான் சொல்லித்தரேன். இது ஒரு மெத்தட். அதாவது வெயிஸ்டோட மெஷர்மெண்ட் வந்து 31/4 இன்ச்சு ப்ளஸ் 6 இன்ச்சு ஆட் பண்ணால் 37/4 இன்ச். இதுதான் வந்து செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டு. ஆஸ் பர் கேல்குலேஷன் படி நம்ம கண்டுபிடிக்கிறது. இன்னொரு மெத்தட் இருக்குது, நான் சொல்லித்தரேன். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்லித்தரேன். இப்போது ஆம் ரவுண்டு எடுத்துக்கலாம். ஆம் ரவுண்டு செக் பண்ணால் எவ்வளோ வருது, 8 இன்ச்சு வருது. ஸோ 8 + 8, 8 + 8 எவ்வளோ, 16. 16 + 16 எவ்வளோ, 32. 32 கூட 4 இன்ச்சு ஆட் பண்ணால் 36. இதுவும் செஸ்டோட அளவு கண்டுபிடிக்கிற ஒரு ஃபார்முலா. நீங்கள் கேட்கலாம், இங்கே 36 இருக்குது, இங்கே 37.25 இருக்குது, எந்த அளவு நான் எடுத்துக்கிறதுன்னு கேட்கலாம். நீங்கள் ஆவரேஜாக வந்து எப்போவுமே இந்த ஆம் ரவுண்டை வச்சு வர வேல்யூ வச்சு தான் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ நம்ம 36 இன்ச்சு செஸ்ட்டே எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 70% தான் வந்து கிளிக் ஆகும் இந்த மாதிரி ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கிறது. பட் ஆம் ரவுண்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவில் 36 இன்ச்சு வந்து எக்ஸாக்டான மெஷர்மெண்ட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ 36 நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா? இப்போது நம்ம செஸ்ட்டு வந்து 2 வகையில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பேக்கு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ பேக் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு எங்கேயும் சுருக்கம் ரிங்கிள்ஸ் இல்லாமல் கிளியராக போட்டுட்டு நெக்கோட ப்ராடு பார்த்துக்கோங்க. நெக்கோட ப்ராடு ஃபஸ்ட்டு பாருங்கள். 7.5 இன்ச்சு இருக்குது, 7.5 இன்ச்சு இருக்குது நெக்கோட ப்ராடு. பேக் எவ்வளோ இருக்குது, பேக் வந்து 18.5 இருக்குது.
நமக்கு பேக் வந்து எவ்வளோ இருக்குது 18.5 இருக்குது. நெக்கோட டீப் வந்து மேலேருந்து நம்ம செக் பண்ணோம்னாக்கா 9 இன்ச் இருக்குது. நெக்கோட டீப் வந்து 9 இன்ச் இருக்குது. ஸோ பேக் வந்து 18.5 இருக்குது. நெக் வந்து நம்ம இப்போ எவ்வளோ நம்ம செக் பண்ணோம், 7 இன்ச்சு செக் பண்ணோம். அதாவது 7.5 நெக்கு ப்ராடை வந்து செக் பண்ணோம். 7.5ல் டிவைட் பை 2 எவ்வளோ 3/3/4 இன்ச்சு. 3/3/4 இன்ச்சு 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டா 2/3/4 இன்ச்சு வரும். அந்த 2/3/4 இன்ச்சு தான் வந்து நெக்கோட ப்ராடு. அந்த 2/3/4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு 4 இன்ச்சு தள்ளி வெளிப்பக்கமாக மார்க் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு நெக்கோட எக்ஸாக்ட் வேல்யூ வந்து ப்ராடு கிடச்சிரும். இப்போ இங்கே ஷோல்டர் பட்டி வந்து அளவு ப்ளவுஸை வச்சு ஷோல்டர் பட்டி மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் தள்ளி இன்னொரு மார்க் பண்ணிவிட்டோமா. இப்போ நம்ம வந்து 36 இன்ச்சு வந்து செஸ்ட்டுனாக்கா இங்கே நம்ம ஆம்லைன் எவ்வளோ வரும், 6th பார்ட்டு 6 இன்ச்சு வரும், 6 இன்ச்சு வரும். அந்த 6 இன்ச்சையே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணியாச்சா. இப்போ இந்த மார்க்கில் பேக் எவ்வளோ நம்மளுக்கு 18.5 வந்தது. 18.5னா எவ்வளோ, 18.5ல் பாதி, 18.5ல் பாதி வந்து 9/4 இன்ச்சு. ஸோ நம்ம மெஷர்மெண்ட் படி எவ்வளோ வரணும், நம்மளுக்கு 9 இன்ச்சு வரணும். அதாவது 36 இன்ச்சில் வந்து 4th பார்ட்டு 9 இன்ச்சு, ஒரு 1/2 இன்ச்சு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரணும். ஒரு 1/2 இன்ச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா வரணும். ஏன்னா நெக்கோட டீப் வந்து நம்ம 9 இன்ச்சு தான் வச்சுருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரணும். ஸோ 18.5 கூட நம்மளுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, அதாவது 1/2 இன்ச்சு ஆட் ஆகுது பேக்கில். இது மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து ஒரு கேல்குலேட் பண்ணி ஒரு கன்சிடர் பண்ணி நெக்கோட டீப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கணக்குக்கு நம்மளோட கேல்குலேஷனுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து செட் பண்ணணும். இப்போது செஸ்டோட அளவு 36 இன்ச்சு, இங்கே 37.4 இன்ச்சு வந்தது. இப்போ நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம், 9 இன்ச்சு 36 இன்ச்சு கணக்கு பண்ணி 9 இன்ச்சு வச்சுருக்கோம். அதாவது நம்ம வந்து ஆஸ் பர் கேல்குலேஷன் 36 இன்ச்சில் வந்து 4th பார்ட்டு 9 இன்ச்சு வச்சுருக்கோம். இது கூட 1/2 இன்ச்சு ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இது எக்ஸாக்டான வேல்யூ. இது கூட 1.5 இன்ச்சு நம்ம சைடில் ஸ்டிச் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இப்போது இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம், இங்கே லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணி க்ராஸாக மார்க் பண்ணிக்கலாம். க்ராஸாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாக்டாக ஆம்லைனை வரைஞ்சிக்கலாம். ஆம்லைன் வரைஞ்சிட்டு நெக்கு டீப் மேலே எவ்வளோ வச்சோம், 2.25 வச்சோம். இங்கே வந்து 3.25 3/4 இன்ச்சு வச்சுட்டு நம்ம நெக்கு ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். நெக் ரவுண்டு மார்க் பண்ணி வச்சு இப்போ நம்ம ஆம் ரவுண்டு செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு 8 இன்ச்சு வரணும். ஆம் ரவுண்டு செக் பண்ணால் 8 இன்ச்சு 8.25 இன்ச்சு வருது. 8 இன்ச்சு வரல. ஒரு பாயிண்ட்டு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு புள்ளி டைட் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸை வந்து ஒரு புள்ளி டைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போ நம்மளுக்கு எக்ஸாக்டான மெஷர்மெண்ட்டு கிடச்சிச்சு. நெக்கு கூட இந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு புள்ளியை வந்து கிராஸாக மார்க் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் ட்ராப் ஆகாது. ஸோ இதுதான் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம பர்ஃபெக்டாக நம்ம கேல்குலேஷன் படி ப்ளவுஸ் கட்டிங் மாற்றுறதோட ஃபார்முலா வச்சு நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த லைனில் வந்து நெக்கோட டீப் பாருங்கள். செஸ்ட்டில் 4th பார்ட் இருக்கா, செஸ்ட்டில் 4th பார்ட் தான் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் பேக்கை வந்து மைனஸ் பண்ணி இந்த மாதிரி போடுங்க. பேக்கை உள் பக்கமாக போடுங்க, மைனஸ் பண்ணி 1/4 இன்ச்சு மட்டும். சப்போஸ் இந்த நெக்கு வந்து 36 இன்ச்சு செஸ்ட்டுக்கு இது 9 இன்ச்சு நெக்கு, 36 இன்ச்சுக்கு வந்து இது வந்து 9 இன்ச்சு செஸ்ட்டு. 36 இன்ச்சு செஸ்ட்டுக்கு வந்து 9 இன்ச்சு நெக்கு டீப். இதுக்கு வந்து நான் இங்கே வந்து பேக்கை வச்சு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன். இதே 36 இன்ச்சு செஸ்ட்டுக்கு 10 இன்ச்சு நெக்கு டீப்பாக இருந்ததுன்னா, ஸோ இந்த 36 இன்ச்சு செஸ்ட்டுக்கு 10 இன்ச்சு நெக்கு டீப்பாக இருந்ததுன்னா நம்ம 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இங்கே. ஸோ இது வந்து 9 இன்ச் தான்றதுனால நான் 1/4 இன்ச்சு மட்டும் மைனஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. 1/4 இன்ச்சு மட்டும் பேக்கை வச்சு நான் ஃப்ரண்ட்டில் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ ஷோல்டர் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் கட் பண்ணிவிட்டேன், நெக்கு கட் பண்ணுறேன், இங்கேயும் ஆம் ரவுண்டுக்கிட்டேயும் கட் பண்ணுறேன். இந்த பேக்கு கட் பண்ணிருக்கிறதுலேருந்து 1/2 இன்ச்சு மேலே தள்ளி ஒரு மார்க் ஒன்று போட்டுட்டு பேக் எடுத்து வச்சு பேக்கை நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு க்ராஸாக வந்து நெக்குக்கு லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து
ஆம் ரவுண்ட் லைன் போட்டுக்கோங்க. இந்த லைனையும் கரெக்டான ஸ்ட்ரெயிட் மார்க் பண்ணிக்கோங்க. கிளியராக முடிஞ்சிடுச்சா? இப்போ நெக்கோட டீப்பு மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் பாருங்கள், ரொம்ப வந்து இழுக்காமல் எக்ஸாக்டாக வச்சு பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 7 இன்ச்சு வந்திருக்கு. அந்த 7 இன்ச்சு நம்ம என்ன பண்ணோம், மேலேருந்து எக்ஸாக்டாக 7 இன்ச்சு நம்ம வச்சிடணும். 7 இன்ச்சு வச்சு இதுக்கு நம்ம நெக்கு டீப்பு மார்க் பண்ணியாச்சு, நெக்கை மார்க் பண்ணியாச்சு. இப்போது பஸ் பாயிண்ட் எப்படி வச்சுருக்கோன்னு பாருங்கள். பஸ் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்குன்னு பாருங்கள். ஷோல்டரில் தையல் இருக்கு இல்லையா, அந்த தையல்லேருந்து நமக்கு டாட் பாயிண்ட் எவ்வளோ, 9.5 9.5 இன்ச்சில் வந்திருக்கு. அதுக்கப்புறமா டவுன் பஸ் பாயிண்ட் எவ்வளோ வந்திருக்கு, 13 இன்ச்சு வந்திருக்கு. ஸோ நம்ம மேலே வந்து 1/2 இன்ச்சு விட்டுட்டு 9.5 ஒரு மார்க்கு, 13 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு. இப்படியே நம்ம மார்க் பண்ணலாம். இல்லை நம்ம மெத்தடு படி 36 இன்ச்சு செஸ்ட்டுக்கு, 36 இன்ச்சு செஸ்ட்டுனால் எவ்வளோ வரும், 4th பார்ட்டு 9 இன்ச்சு வரும். 9 இன்ச்சுக்கு நம்ம 1.5 இன்ச்சு இறக்குவோம். ஆனால் இந்த அளவு ப்ளவுஸில் வந்து இவங்க 1 இன்ச்சு தான் இறக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ரெண்டுத்துக்கு நடுவில் 1.25 இன்ச்சு கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு 9.5 பதிலாக 9.3/4 இன்ச்சு வரும். 1/4 இன்ச்சில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. அதே மாதிரி டவுன் பஸ் பாயிண்ட்டு இங்கேருந்து நம்ம 3 இன்ச்சு வைப்போம். அந்த 3 இன்ச்சு விட ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ நம்மளோட கேல்குலேஷன் படி பார்த்தாலும் இந்த கணக்கு கரெக்டாக தான் வந்திருக்கு. அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்தாலும் இந்த கணக்கு கரெக்டாக தான் வந்திருக்கு. அதனால் நம்மளோட கணக்குக்கு 9.75க்கும் 13 இன்ச்சுக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போது மேலே செஸ்ட்டு எவ்வளோ வைக்கணும், செஸ்ட்டில் வந்து 4 ஒரு மடங்கு 36 இன்ச்சு, 4 ஒரு மடங்கு 9 இன்ச்சு, 36ல் 4th பார்ட்டு 9 இன்ச்சு. இதுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் லூஸ் கொடுத்தா போதும். இது நார்மல் ப்ளவுஸ்ன்றதால 1/2 இன்ச்சு மட்டும் லூஸ் கொடுத்தா போதும். இந்த அளவு எவ்வளோ வந்தது, 9 இன்ச்சு வந்திருக்கு. ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 10 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 9.5, இங்கே 10 இன்ச்சு, 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு இந்த கிராஸ் மார்க் பண்ணிக்கோங்க. கிராஸ் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு வெயிஸ்ட் அளவு எவ்வளோ வந்தது, இடுப்பளவு வந்து 31.25, 31/4 இன்ச்சு. இதில் 4th பார்ட் எவ்வளோ, 7.3/4 ஒரு பாயிண்ட்டு இங்கே வரும். ஸோ இங்கேருந்து எவ்வளோ வந்திருக்கு, 2.5, ஒரு 1/2 இன்ச்சு வெளியே நம்ம மார்க் பண்ணோன்னா 3 இன்ச்சு. இப்போ டாட் நம்ம போட வேண்டியது 3 இன்ச்சு டாட் போடணும். இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 3.3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 3.3/4 இன்ச்சு, அதாவது செஸ்ட்டில் 10ல் ஒரு மடங்கு 36 செஸ்ட்டில் 10th பார்ட் எவ்வளோ வரும், 3.5 இன்ச்சு வரும். நான் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன், 3.3/4 இன்ச்சு. இங்கேருந்து 3.3/4 இன்ச்சு. இப்போ டாட்டுக்கு நம்ம இந்த பக்கம் 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் 1.5 இன்ச்சு, 3 இன்ச்சு டாட் மார்க் பண்ணிவிடுமா. இங்கேருந்து 1.5 இன்ச்சு வெளியே, இங்கேருந்து 1.5 இன்ச்சு வெளியே இதையும் மார்க் நம்ம பண்ணிட்டோம். இங்கேயும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம், 1/2 இன்ச் தள்ளி இங்கே 1/4 இன்ச்சுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படியே உள்ள. இப்போ நான் இதை எப்படி கட் பண்ணுறேன்ட்டு பாருங்கள். 1.5 இன்ச்சு விட்டு சைடு முதல்ல 1.5 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாட்டம்லேயும் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டாட்டு, இந்த பக்கம் பாட்டம், நெக்கு, கட் பண்ணியாச்சு. இப்போ டாட்டுக்கு வந்து அரைக்காத்து போட்டுக்கோங்க. அரைக்காத்து போட்டாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் ஆம் ரவுண்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது ரொம்ப நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த கர்வ் வந்து நம்ம இப்படி ஸ்மூத்தாக கொண்டு வரணும். இந்த மேலே கிராஸ்லேருந்து இப்படி கொண்டு வரணும். இந்த கர்வ் வந்து எக்ஸாக்டாக வரணும். இப்போ நான் எப்படி கட் பண்ணுறது கிளியராக பாருங்கள். இந்த கர்வ் வந்து இப்படி வரணும். இப்படி நீங்கள் மேலே கொண்டு போகணும், ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடாது, மேலே வரணும் கட்டிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் ஆம் ரவுண்டு கட் பண்ணணும். இதோட மெஷர்மெண்ட்டு செக் பண்ணணும். இங்கே தானே அரைக்காத்துருக்கு. இந்த மெஷர்மெண்ட்டு ஸ்டிச்சிங் வர்ற மாதிரி கரெக்டாக எக்ஸாக்டாக டேப்பை இந்த மாதிரி வச்சுட்டு 8 இன்ச்சு ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும். அதே மாதிரி 8.25 இன்ச்சு, 8 இன்ச்சு ப்ளஸ் 3/4 இன்ச்சு, 8.25 இன்ச்சு நம்மளுக்கு எக்ஸாக்டாக இந்த ரவுண்டு வந்துருக்கு. ஸோ இது பர்ஃபெக்டான ஒரு கட்டிங் மெத்தடு. நம்ம இங்கே ஒரு அரைக்காத்து போட்டுக்கலாம். இப்போது நம்ம ஆம்லைன் டாட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். ஆம் ரவுண்ட் டாட்டுக்கு
இந்த ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. இங்கே கீழே அரைக்காத்து இருக்குல்லையா, அரைக்காத்து இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்லையா, பஸ் பாயிண்ட்டு, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டிங்கன்னா அந்த கோடு இப்படி வரும். இப்போ இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு, அதே மாதிரி இங்கேயும் உட்பட்டு எய்ப்படி டாட், இங்கே ஒரு அரைக்காத்து போட்டுக்கோங்க, இங்கே ஒரு அரைக்காத்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து பின் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணுற கரெக்டான ஒரு ப்ரொசீஜர். இப்போ பேக் கட் பண்ணுறது, ஃப்ரண்ட் கட் பண்ணுறதை பார்த்துட்டோம். பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வச்சு யோக் பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இப்போ பேக் இது மாதிரி போட்டுக்கோங்க. பேக்கு மேலே ஃப்ரண்ட்டை வந்து கரெக்டாக 2 லைனுமே கோயின்சைட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. 2 லைனுமே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த அரைக்காத்துலேருந்து லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ சைடில் வந்து 4 இன்ச்சு இருக்குது. பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் கேப் வந்து 4 இன்ச்சு இருக்குது. இந்த 4 இன்ச்சு கூட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 5 இன்ச்சு. இங்கேருந்து கிராஸாக 4 இன்ச்சு இந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணிவிட்டு 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இடுப்போட அளவு வந்து வெயிஸ்ட்டில் நான் 4th பார்ட் எவ்வளோ 7 3/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. இங்கேருந்து 2 இன்ச்சு தள்ளின்னு ஒரு மார்க்கு. இங்கேயும் 4 இன்ச்சு கிராஸாக இந்த மாதிரி லைன் போட்டுட்டு 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் எடுத்து இந்த மாதிரி கிராஸாக இந்த லைனுக்கு கிராஸாகவே போட்டுக்கோங்க. இந்த லைனுக்கு கிராஸாகவே போட்டு ஃபஸ்ட்டு இங்கே அரைக்காத்துக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டோமா, அப்படியே இப்படி திருப்பி இங்கே கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அப்படியே திருப்பி இந்த அரைக்காத்துக்கோ இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த எக்ஸாக்ட் ஷேப் கிடச்சிரும். ஒரு 4 இன்ச்சு விட்டு இங்கே கட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் கட் பண்ணிக்கோங்க, இதையும் கட் பண்ணிக்கோங்க. நம்ம கஸ்டமர் வந்து எல்லாருமே வந்து அளவு எடுக்க சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் வந்து அவங்க அப்பா கிட்ட, அவங்க அண்ணா கிட்ட, அவங்க அம்மா கிட்ட அளவு ப்ளவுஸ் கொடுத்து தைக்க கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம நீட்டாக கட் பண்ணி தரணும், எக்ஸாக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணி தரணும் அப்படின்னாக்கா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஆல்ட்ரேஷன்ஸும் வராது.